Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 4 combinatorics and mathematical inductionல exercise 4.2ல question number 14 வாங்க question குள்ள போலாம். How many strings are there using the letter of the word intermediate if the vowels and the consonant are alternative? So அவங்க என்ன சொல்றாங்க அப்படினா strings அப்படினா I mean arrangement தான் strings ன்னு சொல்றாங்க. So இதுல பாருங்க vowels and consonant அடுத்தடுத்து நம்ம place பண்ணோம் அப்படினா இந்த வேர்டை நம்ம எத்தனை விதமா அரேஞ்ச் பண்ணலாம் அப்படினு கேட்டிருக்காங்க. So first நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா given என்ன அதை அப்படியே எழுதிக்கலாம். So given பாத்தீங்க அப்படினா அந்த word so I N T E R M E D I A T E. So இதுல எத்தனை vowels இருக்குன்னு பாருங்க. So இதுல பாத்தீங்கன்னா 6 vowels இருக்கு. ஓகேங்களா? So இப்போ வந்து நம்ம இத வந்து ரெண்டு விதமா யூஸ் பண்ணிக்க போறோம். முதல்ல வந்து vowels count எடுத்து தனியா எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறமா நம்ம வந்து கான்சோனன்ட் கவுண்ட் தனியா எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா இந்த vowels and consonant எப்படி I mean ஆல்டர்னேட்டிவா அரேஞ்ச் பண்றதுன்றத அரேஞ்ச்மென்ட்டை பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்பர் ஆஃப் vowels இதோட கவுண்ட் எடுத்துக்கலாம். vowels பாத்தீங்க அப்படினா I இருக்கு E இருக்கு E இருக்கு அகைன் ஒரு I இருக்கு A இருக்கு E இருக்கு இல்லையா? சோ இதுல நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அதாவது number of letters which is equal to number of arrangement. இதுல இப்ப எத்தனை letters இருக்குன்னு பாருங்க 1 2 3 4 5 6 letters இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே number of ways for vowels இல்லையா? சோ vowels ன்னு போட்டுக்கோங்க which is equal to 6 factorial. இதுல எதெல்லாம் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாத்துக்கோங்க. நமக்கு ஆல்ரெடி டிஸ்டன்ட் பெர்முடேஷனை பத்தி தெரியும். சோ ரிப்பீட்டட் எல்லாம் நம்ம டிவைட் பண்ணிடுவோம். சோ E ரிப்பீட் ஆயிருக்கு. E வந்து பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ். அதே மாதிரி ஐயும் ரிப்பீட் ஆயிருக்கு. I பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டைம்ஸ். சோ இதை நீங்க எப்படி பண்ணணும் 6 factorial divided by 3 factorial into 2 factorial. அப்போ 6 into 5 into 4 into 3 factorial போட்டுக்கோங்க. கீழே அது இது ஆயிடும் கேன்சல் ஆயிடும் into 2 into 1. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா 3 gets cancel 2 for 1 time. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 times. ஸோ உங்களுக்கு 6 5s are 30 32s are 60. உங்களுக்கு vowelsக்கு மட்டும் 60 ways இருக்கு. ஓகேங்களா? இப்போ கான்சனன்ட் பார்த்துக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் கான்சோனன்ட்ஸ். ஸோ கான்சனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கு N T R M D T. ஓகேங்களா? அப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேஸ். ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ஃபார் கான்சோனன்ட். ஸோ கான்சோனன்ட்டுக்கு வேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஃபேக்டோரியல் வரும். அகெயின் இதில் ரிப்பீட்டட் பார்த்தீங்கன்னா டி மட்டும்தான். ஸோ டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இல்லையா? ஸோ 2 ஃபேக்டோரியல் தட் இஸ் ஈக்குவல் டு 6 into 5 into 4 into 3 into 2 divided by 2 factorial. So 2வையும் 2வையும் cancel பண்ணிக்கலாம். So 2 and 2 gets cancel. இப்போ நீங்க இதை multiply பண்ணீங்கன்னா 6 5s are 30 30 into 4 வந்து பாத்தீங்கன்னா 120 into 3 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 316 வரும். இது வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்சோனன்ட்டுக்கு. இப்போ பாருங்க கேஸ் 1. இதுலயே பாருங்க உங்களுக்கு ரெண்டு கேஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ இதுதான் நம்மளோட வேர்டுன்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு vowel ஒரு கான்சோனன்ட்டை அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு vowel அரேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்போ vowel கான்சோனன்ட் vowel கான்சோனன்ட் vowel கான்சோனன்ட் vowel கான்சோனன்ட் vowel கான்சோனன்ட் vowel கான்சோனன்ட்னு வரும் இல்லையா? ஸோ அப்போ இதோடைய அரேஞ்ச்மெண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அரேஞ்ச்மெண்ட் வரும். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வருது அப்படின்னும் போது நான் ஃபர்ஸ்ட் வந்து vowel தான் கவுண்ட் எடுத்துக்கணும் which is 60. அப்போ 60 நம்பர் ஆஃப் vowel கவுண்ட் வேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் vowel ways. அதோடைய வேஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 16. அதே மாதிரி கான்சோனன்ட்டுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் 316. ஸோ நம்பர் ஆஃப் கான்சோனன்ட் வேஸ் 360. இதுல இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் பார்க்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னா 60 into 360. ஓகேவா? So 60 into 360 is nothing but 21600 வரும். சரிங்களா? இப்போ கேஸ் 2 பார்க்கலாம். கேஸ் 2 பார்த்தீங்கன்னா அதே அரேஞ்ச்மெண்ட் தான். பாக்ஸ் போட்டுக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து நான் கான்சோனன்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ CV 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 CV. ஓகேங்களா?
இப்பவும் பாருங்க உங்களுக்கு 12 லெட்டர்ஸ் வந்திருக்கு. ஆனா ஸ்டார்டிங் வந்து பாருங்க சீல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எதை எடுத்துக்கணும்? கான்சோனன்ட்டோட வேஸ் தானே எடுத்துக்கணும். அப்போ கான்சோனன்ட் into vowels which is equal to 360 into 60. so இது பண்ணீங்கனாலும் உங்களுக்கு எத்தனை வரும்? 21600. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஒரு vowel ஒரு கான்சோனன்ட் வரணும். ஆனா எது ஃபர்ஸ்ட் வரணும்னு அவங்க சொல்லல. அப்ப இந்த ரெண்டு கேஸ்மே பாசிபிள் தான் இல்லையா? அப்ப இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா தான் அதுதான் நம்ம இந்த क्वेश्चनோட ஆன்சர். அப்போ டோட்டல் வேஸ் ஈக்குவல் டு 21600 plus 21600 ஆட் பண்ணீங்கன்னா 43200. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? சோ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். சோ செகண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆல் தி vowels are together னு கொடுத்திருக்காங்க. சோ இப்ப பாத்தீங்க அப்படினா அவங்க என்ன சொல்லிருக்காங்க? ஆல் தி vowels are together. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க ஒரே யூனிட்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்ப இது எல்லாம் ஒரே யூனிட் அப்படினும்போது இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 1. இது பாத்தீங்கன்னா 2 3 4 5 6 7. அப்ப டோட்டலா நீங்க வந்து இது பார்க்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? இது இப்போ வந்து 7 லெட்டர் வேர்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ now total number of ways பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 லெட்டர் இருக்கு இல்லையா? for 7 லெட்டர்னு போட்டுக்கோங்க. 7 லெட்டர் which is equal to 7 factorial. ஆனா இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எத்தனை t வந்திருக்கு? t ரெண்டு வாட்டி வந்திருக்கு. சோ அதையும் நம்ம இங்க மென்ஷன் பண்ணனும். சோ t பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. சோ which is equal to 7 factorial divided by 2 factorial. ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்க. இந்த vowels வந்து மொத்தமா அவங்க சேர்த்து எழுதிக்க சொல்லிட்டாங்க. அது ஓகே. பட் இதுல நிறைய ரிப்பீட்டேஷன் இருக்கே. நம்ம ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் சம்முக்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அதாவது நம்பர் ஆஃப் vowel count. இதை நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, இதை நம்ம அப்படியே எடுத்துக்க போறோம். சோ நம்பர் ஆஃப் vowelsக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ நம்பர் ஆஃப் vowels நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் which is equal to அதுக்கு நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 6 factorial divided by 3 factorial into 2 factorial கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாதான் இந்த சம்மோட ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். சோ total number of ways for all vowels together னு போட்டீங்கன்னா which is equal to 7 factorial into 6 factorial divided by 3 factorial into 2 factorial into 2 factorial. so இதை சால்வ் பண்ணிக்கலாம். so 7 into 6 into 5 into 4 into 3 ன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி into 6 into 5 into 4 into 3 into 2 divided by 3 into 2 factorial into 2 into 1. இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 3 factorial gets cancelled, 2 factorial gets cancelled, 2 1 time. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 times. so இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஆல் டுகெதரா which is equal to 1512000 னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். so இத்தனை வேஸ்ல நம்ம வந்து all the vowels are togetherல நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? so நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். third subdivision vowels are never together கொடுத்திருக்காங்க. so vowels are never together எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா which is equal to number of all arrangement. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? so all arrangement minus number of all vowels. so vowels together அது எத்தனை இருக்கும்னு சொல்லிட்டு இது பண்ணோம் இல்லையா? அதுல சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா இதுதான் இதோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம அந்த இது எழுதிக்கலாம். so இதுல இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் ரிப்பீட் ஆயிருக்குன்றத பாத்துக்கலாம். so இதுல பாருங்க நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்னும் போது மொத்தம் எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு? 12 வேர்ட்ஸ் இருக்கு. அப்போ 12 ஃபேக்டோரியல் எழுதிக்கணும். டிவைடட் பை ரிப்பீட்டட் வேர்டால டிவைட் பண்ணணும் இல்லையா? சோ ஐ பாருங்க, ஐ வந்து இங்க ஒரு ஐ இருக்கு, அதே மாதிரி இங்க ஒன்னு இருக்கு. சோ 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. சோ 2 ஃபேக்டோரியல் இன்டு இ பாத்தீங்கன்னா 3 வாட்டி இருக்கு. இது ஒன்னு, இங்க ஒன்னு, இங்க ஒன்னு. சோ 3 ஃபேக்டோரியல் இன்டு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஏ ஒரு வாட்டி தான் இருக்கு. சோ அதை விட்டுடலாம். டி பாருங்க, டி பாத்தீங்கன்னா இங்க ஒரு டி இருக்கு, இங்க ஒரு டி இருக்கு. சோ இன்டு 2 ஃபேக்டோரியல். இதுதான் பாருங்க டோட்டல் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். இதை சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஆல்ரெடி நம்ம வவல்ஸ் டுகெதர் வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ப்ரீவியஸா. சோ அதை நம்ம இங்க எடுத்துக்கலாம். ப்ரீவியஸா பாத்தீங்க அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து 151200. அதை நம்ம இங்க எடுத்துக்கலாம். 151200. இந்த ரெண்டுத்தையும் இப்ப நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா இதுதான் அதோட ஆன்சரா இருக்க போகுது.
ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 12 எப்படி எழுதலாம்? இப்போ 12 இன்டூ 11 இன்டூ 10 இன்டூ 9 இன்டூ 8 இன்டூ 7 இன்டூ 5 இன்டூ 4 இன்டூ 3 ஃபேக்டோரியல் முடிச்சிடலாம். டிவைடட் பை 2 இன்டூ 1 3 ஃபேக்டோரியல் இன்டூ 2 இன்டூ 1. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3 கெட்ஸ் கேன்சல். 2 பார்த்தீங்கன்னா 1 டைம், இது வந்து 4 டைம், அகெயின் 2 1 டைம், இது பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்னு பாருங்க. சப்ட்ராக்டட் பை 15100. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 1995840 வரும், மைனஸ் 151200. ஸோ இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 1980720 வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ லாஸ்ட் இது பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா no two vowels are together னு கொடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டு vowels வந்து ஒன்னா இருக்கக்கூடாது. ஸோ ஒன்னா இருக்கக்கூடாது அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம அந்த கேஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கேஸ் 1 கேஸ் 2 எடுத்திருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா vowels வந்து கண்டிப்பா ரெண்டும் ஒன்னா இல்ல. ஸோ அப்ப இதுதான் இதோட ஆன்சர் 43200. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இட் இஸ் சேம் as 1 போட்டு 43200. இது மட்டும் கேட்டாங்க அப்படின்னா நீங்க அதுல இருக்கிற அதே இதுவை திரும்ப ரிப்பீட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.